அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சுக்கா செய்வது எப்படி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 20 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம், 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம், 3 கொத்து கருவாயில், நம்ம பாதி தேங்காய் மூடிலையும் ஹாஃப் கை எடுத்திருக்கோம். இது 2 தக்காளி பழம், ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி எடுத்திருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் நம்ம 150 ml தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெய் செய்யும்போது இன்னும் டேஸ்டியாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதும் தேங்காய் சீலை நம்ம அதில் போட்டுக்கலாம். அதை நல்லா வதங்கட்டும். அப்புறம் லேசாக வதங்கினதும் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ அது கூட கருவாயிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா செவக்கிற தட்டிக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதை 2 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கோங்க. ஸ்மெல் போகட்டும், பச்சை ஸ்மெல். இப்போது நம்ம அது கூட 1/2 கிலோ கறி சேர்த்துருக்கோம். லைட்டாக அதை பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, லைட்டாக தண்ணி விட்டுட்டு வருது. நம்ம தண்ணியே சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். தண்ணி விட்டு லைட்டாக கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லைட்டாக நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாம இருக்கட்டும். நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் லாஸ்டா. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லாவே சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இனி அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு.
நல்லா டேஸ்டியாக நல்லா சாதத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி தோசை அதுக்கு சைடிஷாகவும் நம்ம சாப்பிட்லாம். இட்லி அதுகளுக்கு சைடிஷாகவும் நம்ம சாப்பிட்லாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் கிளிக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.